சென்னை அடையாற்றில் உள்ள மத்திய கைலாஷ் சிக்னல் அருகே சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, இந்த பள்ளம் எதனால ஏற்பட்டது? வேதவள்ளி, இந்த மத்திய கைலாஷ் சிக்னல் அருகே நேற்று மாலையில் அளவில் திடீரென்று பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்திற்கான காரணம் முதலில் தெரியாமல் இருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து அந்த பள்ளம் எதனால் ஏற்பட்டது என்பதை அறிவதற்காக மாநகராட்சி அதிகாரிகள், மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் என இரு துறை அதிகாரிகளும் வந்து இங்கு இரவு முழுவதும் இந்த காரணத்தை அறிவதற்காக இந்த பள்ளம் தோண்டப்பட்டு உள்ளே பாதாள சாக்கடை, அதாவது கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த குழாய் உடைந்ததனால் இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக, அதாவது மிகுந்த அதிக வேகத்தில் இந்த குழாய் வழியாக தண்ணீர் சென்றதன் காரணமாக, அந்த தண்ணீர் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அந்த இடம் போலாகி அந்த தண்ணீர் திடீரென்று அந்த சாலை உள்வாங்கி இருக்கிறது. இந்த பள்ளம் மிக அதிக அளவில், அதாவது சுமார் 10 அடி அளவில் இந்த பள்ளம் இருக்கிறது. இந்த பள்ளத்தை மூடும் பணியில் இப்பொழுது மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். மேலும் இந்த சாலை, அதாவது பிரதான சாலையிலேயே இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பதனால் இங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகக்கூடிய வாய்ப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, சாலையில் ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் பள்ளத்தால் அந்த பகுதியில் எது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? சரண்யா, இந்த சாலை என்பது மிகவும் பிரதானமான ஒரு சாலை. அதாவது இங்கிருந்து தரமணிக்கு செல்லக்கூடியவர்கள், அதாவது அந்த வடக்கு பகுதியிலிருந்து தரமணி, OMR போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகளோ வாகனங்களோ இந்த சிக்னலை தாண்டி தான் செல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து அடையாருக்கு செல்பவர்கள், கிண்டிக்கு செல்பவர்களும் இந்த சிக்னலை தாண்டி தான் செல்ல வேண்டியிருக்கிறது. சாதாரணமாகவே இந்த சாலையில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருப்பதை பார்க்க முடியும். இந்த OMR பகுதியில் அதிகமான தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் அதிகமான வாகன போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு சாலைகளில் இது பிரதானமான ஒன்று என்றே சொல்லலாம். இப்படியான ஒரு சாலையில் இது போன்ற ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஒரு 7:30 மணியிலிருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இங்கு, அதாவது அடையாறிலிருந்து இந்த பகுதியை தாண்டி கிண்டிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல் தரமணிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், இது இரண்டுமே ஒரே சாலை வழியாகவே செல்லும் வகையிலேயே ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த போக்குவரத்து நெரிசல் நேரம் ஆக ஆக அதிகமாகுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. சரண்யா, அபிநயா, இந்த பள்ளம் எப்போ சரி செய்யப்படும்? அதற்கான பணிகள் எந்த அளவில் இருக்கு? வேதவள்ளி, இப்பொழுது நீங்கள் காட்சிகளிலே பார்த்துக் கொண்டிருக்கலாம். அதிகமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழை பெய்து கொண்டிருக்கும் சமயத்தில் இங்கு உள்ளே சென்று அந்த பணிகளில் செய்வதில், அதாவது சீரமைக்கும் பணிகளில் செய்வதில் ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் அதிகமாக மழை பெய்ய பெய்ய அந்த தண்ணீருடைய வரத்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் உள்ளே இருக்கும் அந்த இடிபாடுகளை, அந்த பைப் உடைந்திருப்பவற்றை, கற்கள் இவற்றை அகற்றும் பணிகளில் மெத்தனம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழை நின்றால் இந்த சீரமை பணிகள் விரைவாக நடத்தப்படும். ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்கும் காரணத்தினால் இந்த பணிகள் மெதுவாகவே நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக அதிகாரிகளிடம் பேசிய போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற இந்த பள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் குறித்து துறை வல்லுநர்களிடமும் நாம் பேசினோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் இதுவாகத்தான் இருக்கிறது. அதிக எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக அளவில் ஒரு மழை பெய்யும் காரணத்தினால் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் செல்லக்கூடிய குழாய்கள் செல்கின்றனவோ அந்த குழாய்களில் அதிகமான வேகத்துடன் அந்த தண்ணீர் செல்லும் பொழுது அரிப்பு ஏற்பட்டு இது போன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரைந்து மாநகராட்சி பணியாளர்கள் எந்த அளவிற்கு இந்த பணியை சீரமைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இங்கு போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டு மக்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பது இங்கு பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளும் தெரிவிக்கின்றனர். வேதவழி.